ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜான கற்பகம் காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து காலேஜை பற்றின அப்டேட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த காலேஜை பற்றினா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி கற்பகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 கேம்பஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் கற்பகம் இன்ஸ்டியூஷன், தேர்ட் பார்த்தீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி. இது 3 பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கோயம்புத்தூரில் ஒத்தைக்கால் மண்டபம் அப்படிங்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேம்பஸுமே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் அட்டானமஸ் காலேஜ், மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ். ஃபஸ்ட்டு நம்ம கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட் கேம்பஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜிலோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2710. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, எம்டெக் கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா MBA, MCA, BCom இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே இருக்குது. மெடிக்கல் கோர்சஸ் இந்த காலேஜில் இருக்குது. அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா BE கோர்சஸில் CSE, சைபர் செக்யூரிட்டி, AADS, IT, EEE, மெக்கானிக்கல், ECE, சிவில் இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே இருக்குங்க. அண்ட் செகண்டாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் கேம்பஸ். இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2735. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் இன்ஜினியரிங் கோர்சஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பர்டிகுலராக ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே செகண்ட் கேம்பஸில் தான், இன்ஸ்டியூஷன் கேம்பஸில் இருக்குது. தேர்டாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி. இந்த கேம்பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெடிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த காலேஜுடைய பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200+ கம்பெனிஸ் கேம்பஸ் இன்டர்வியூ அப்போ லாஸ்ட் இயர் வருவாங்க. லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா CSE டிபார்ட்மெண்ட்டில் 8 lakhs வரைக்குமே சேலரி பேக்கேஜ்க்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான காலேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த காலேஜினுடைய ஹாஸ்டல் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியாக ஹாஸ்டல் கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குங்க. ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த காலேஜில் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பொங்கல், தீபாவளி, ஓணம் இது மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் அடிக்கடி நடத்துவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா துருவா அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்திட்டே தான் இருப்பாங்க. செலிப்ரிட்டிஸ் அதிகமாக வரக்கூடிய காலேஜஸ்னே இந்த காலேஜஸ் சொல்லலாம். அண்ட் இந்த காலேஜில் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் 180 மேலே எடுத்தவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப்லேயே அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ சீட்டும் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. அண்ட் உங்களுக்கு கட் ஆஃப் 190 எபோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மெரிட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ எந்த ஃபீஸுமே இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ இந்த இயர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 180 எபோ கட் ஆஃப் இருந்தாலே போதும், நீங்களும் இந்த காலேஜில் கண்டிப்பாக ஃப்ரீ சீட்லேயே படிக்க முடியும். அண்ட் இந்த இயர் 2025க்கான அட்மிஷன் ப்ரீ புக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஹெல்ப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.